ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள வார ராசி பலனை பற்றி தான் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாதத்தின் 4வது வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்து இருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு கிரக மாற்றங்கள் இல்லை. சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் கன்னி வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், யாருக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மேச ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேச ராசி நேயர்களுக்கு நவ கிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் குறிப்பறிந்து நடந்து கொள்வது நல்லது. குதர்க்கமாக பேசவே கூடாதுங்க. பொண்டாட்டி சண்டை போட்டு விட்டு பிறந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். சந்திரனின் நகர்வுகள் உயர்வான பலன்களை தருங்க. உறவுகள் மேம்பட விட்டு கொடுத்து போவீர்கள். செவ்வாய் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். குவாரி தொடங்குவதற்காக நண்பரோடு சேர்ந்து திட்டம் தீட்டுவீர்கள். புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளின் படிப்புக்கு இடையூறு உண்டாகலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை அழுத்தலாம். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வர வாய்ப்பிருக்கு. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வருவார். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கடுமையாக உடைத்து கணிசமாக லாபம் பெறுவீர்கள். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவீர்கள். கேது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்குங்க. 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்படுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு பிரச்சனையை முடித்தால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்குங்க. உங்கள் மனதை புரிய வைக்க மனைவிடம் மல்லு கட்டுவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு உதவியாக இருக்குங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபங்களை தரலாம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகலாம். அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகலாம். புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவீர்கள். வியாபாரிகள் புதிய சாதனைகள் படைப்பார்கள். குரு 1ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீர்கள். போட்டி பந்தயங்கள் சாதகமாக அமையுங்க. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். மழலை செல்வம் வீட்டில் தவழுங்க. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வர வாய்ப்பிருக்கு. சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குல தெய்வ நேர்த்தி கடனை செலுத்துவீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவீர்கள்.
23, 24 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அடுத்ததாக மிதுனம் ராசி. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹோட்டல் தொழில் சிறப்பாக நடக்குங்க. இரும்பு வியாபாரிகள் விரும்பிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரலாங்க. கொடுத்த இடத்தில் பணம் வர தாமதம் ஆகலாம். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நடைபாதை வியாபாரிகள் கூட நல்ல லாபம் பார்க்கும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. காவல்துறையினர் பதவி உயர்வு பெறுவார்கள். புதன் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். கலைத்துறையினர் அதிக வருமானம் பெறுவார்கள். பிள்ளைகளின் கல்வி திறன் அதிகரிக்கும். குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு ஊழியர்கள் கவனமாக இல்லை என்றால் பணியிட நீக்கம் செய்யப்படலாம். சுக்கிரன் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். காதலியை சமாதானப்படுத்த நகை வாங்கி கொடுப்பீர்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து வீடு ரணகணம் ஆகலாம். சிலர் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொள்வார்கள். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். முழங்கால் வலி, இடுப்பு வலி போன்றவை ஏற்படலாம். முறையாக மருத்துவரை பார்த்து வைத்தியம் செய்து கொள்ளலாங்க. ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பொருளாதார முன்னேற்றத்தை உங்களின் மனக்கவலையை போக்குங்க. கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய்மாமன் தக்க சமயத்தில் உதவி செய்வார். 25, 26ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அடுத்ததாக கடகம் ராசி. வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவார்கள். வழக்கறிஞர்களுக்கு இது வசந்த காலமா கண்டிப்பா இருக்குங்க. சந்திரனின் ராசி மாற்றங்கள் பல வகையான நன்மைகளை கொண்டு வரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீர்கள். புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத இடத்திலிருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்குங்க. குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவீர்கள். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிவட்டார செல்வாக்கை வசீகரமான பேச்சால் உயர்த்தி கொள்வீர்கள். சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எல்லாம் தெரியும் என்று அள்ளி வீசாதீர்கள். வம்பு சண்டை வலிய வந்து அவஸ்தையை கொடுக்குங்க. ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்குங்க. பண வரவு தாராளமாக இருக்குங்க. கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீர்கள். 27ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்போடு செயல்படுங்க. அடுத்ததாக சிம்மம் ராசி. அரசரை போல் கோலுச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீர்கள். தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவீர்கள். அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியில் சில சங்கடங்கள் உருவாகலாம். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சிறு வியாபாரிகள், சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வீர்கள். குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி செல்வீர்கள். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். காதல் கைகூடி வருங்க. சுற்றாத்தாருடன் ஒற்றுமை பேணுவீர்கள். சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகலாம். புதிய வாய்ப்புகள் கைகூடி வருங்க. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்கள். கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீர்கள்.
வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவார்கள். சந்திரனின் நகர்வுகள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையலாம். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்காது. புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுப்பீர்கள். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபத்தை பார்ப்பீர்கள். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சகோதரியின் திருமணத்தை பேசி முடிப்பீர்கள். தாயாரின் பேச்சு கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவார். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தங்கு தடை இல்லாமல் பணம் வருங்க. மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள். சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வருங்க. வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சு கேட்காதீர்கள். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறார். கேலி பேச்சை அறவே நிறுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வார ராசி பலன்ல ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.